வணக்க மக்களே, நான் விஜயதரன். இந்த வீடியோ பதிவு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் ஆகுது. தளபதி விஜயன்னா சமீபத்தில் தமிழ்நாடு அரசியல் தொடர்பாக என்ன சொல்றது முழுமையாக பார்வையிட்டு வாரன். என்ன சொல்றது உங்களுடைய புதிய கட்சி என்ன சொல்றது யாருமே கூட்டணிக்கு வரையில என்ன சொல்றது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்றதுக்காக இல்லை கூட்டணி அமைச்சு கொள்றதுக்காக பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு வருது தாவேக்கான்னு சொல்லி சில செய்திகள் வெளியாகி வருது. உண்மையாவே அந்த செய்தி செய்தியாகவே, அதாவது என்ன சொல்வது, அது வதந்தியாகவே போகணும்னு தான் நான் விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய வேண்டுகோள், ஒரு ஈழத்தமிழனா என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் தனித்து நின்று தோற்று போனா கூட தளபதி விஜயண்ணாண்ட பேர் என்றைக்குமே அழியாது. நீங்க நான் எங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும், என்ன சொல்றது நாம் தமிழர் கட்சியோட மோதட்டும், தமிழக வெற்றி கழகம் எல்லாமே ஓகே. அது அரசியல் ரீதியாக அண்ணன் தம்பி சண்டை அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியோட தளபதி விஜயன்னா எந்த காலத்திலையுமே கூட்டணி வைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் ஈடுபடாதுங்க. அது ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுடைய வெறுப்பை உங்கள் மீது என்ன சொல்வது வர வச்சிடும். அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஈழத்தமிழர்கள் என்ன பாடுபட்டாங்க, என்ன வேதனைக்கு உள்ளானாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது அடிப்படையில் நீங்க தனிச்சு நில்லுங்க. உங்களுக்கு கூட்டணியே தேவை கிடையாதுன்னா. நீங்க தான் பிராண்ட், தளபதி விஜயன்னா தான் பிராண்ட். என்ன சொல்ல தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு பிராண்ட், உலக தமிழர்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு அடையாளம் உங்களை நான் அந்த காலத்துல சொல்லி வரேன். நீங்க கூட்டணி அமைச்சு தான் வெற்றி பெறணும்ன்ற எந்த வித கட்டாயமும் கிடையாது. நீங்க தோற்று போனா கூட ஒரு தமிழனா தோற்று போங்க. நான் உங்கள் பின்னால ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் நிற்போம். நீங்க தோற்று போனாலும் ஒரு தமிழனா தோற்று போங்க, தோற்று போனாலும் ஒரு மனிதனா தோற்று போங்க. என்ன பொறுத்த மாட்டேங்கி உலக தமிழர்களுக்கு யார் யார் அநியாயம் பண்ணினாங்களோ அவர்களுடன் நீங்க கைகோத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அண்ணா, உலகத்துல நாங்க உங்களுக்காக இவ்வளவு காலம் என்ன சொல்றது எல்லாரோடையும் முட்டி மோதி கொண்டிருக்கோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரோடையும், இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சி எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு ஏகப்பட்ட வழிகளில் ஆதரவு அளிக்கிற ஒரு கட்சி. அதெல்லாமே எதிர்த்து தளபதி விஜயன் நாங்க நேசிச்ச ஒரு நடிகருக்காக அவர் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரால் தான் ஆட்சி அமைக்க முடியும். எங்களுக்கு நல்லது செய்யாட்டியும் எங்களுக்கு அநியாயம் செய்த யாரோடையும் கூட்டணி வச்சு தயவு செய்து உங்கள் மீது ஒரு கருப்பு என்ன சொல்லுது பேரை சூட்டி கொள்ளாதுங்க. தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, நான் சொல்லி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஈழத்தமிழனா எனக்கு இருக்கிற வழி வேதனை நான் சொல்றேன். நீங்க யாருடையுமே கூட்டணி வைக்க வேணாமண்ணா. நாம் தமிழர் கட்சி போல போட்டியிடுங்க. என்றைக்குமே உங்களுக்கு இருக்கிற மரியாதை நீங்க தோற்று போனா கூட இருக்குமென்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க என்றைக்குமே தளபதி விஜயா, நீங்க தோற்று போனா கூட நிச்சயமாக என்றைக்குமே தளபதி விஜயா உலக தமிழர்கள் மத்தியில, தமிழ்நாடு மட்டும் இல்ல உலக தமிழர்கள் மத்தியில தோற்று போனாலும் அந்த கெத்தான தளபதி விஜயா எந்த காலத்திலும் இருப்பீங்கன்றதை என்னுடைய தாழ்மையான கருத்து. கூட்டணி என்ற பேர்ல உங்களுடைய என்ன சொல்றது பேரை கெடுத்துக்காங்க. வெற்றி வருதோ வரையிலையோ நம்ம இருக்கிற பேரை நம்ம கெடுத்துக்க கூடாது. ஏகப்பட்ட பேர் காத்து கொண்டிருக்காங்க. நீங்க எப்ப காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அறிவிக்கிறீங்களோ அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் உங்களுக்கு எதிராக திரண்டு நிற்க ஒரு வாய்ப்பு இருக்கு. காரணம் தேடிக்கொண்டிருக்காங்க. தயவு செய்த ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த கூட்டணி எல்லாத்தையும் விட்டுருங்க. தனிச்சு தமிழக வெற்றி கழகம் சார்பாக 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்துங்க. உங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களை நம்பி ஓட்டு போட்டா அதுதான் உங்களுடைய முழுமையான வெற்றி. தோற்று போனாலும் நீங்க போட்டியிட்டு தோற்று போனீங்கன்னு சொல்லிட்டு கெத்தா என்றைக்குமே தளபதி விஜயன் நாவாவே நீங்க தமிழ்நாட்டுல எந்த காலத்திலையும் இருக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்.